ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான பல்வேறு தலைப்புகளில் பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் லட்சுமி நரசிம்மன். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே சார், இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள ஸ்ட்ரைட்டாவே போயிடலாம். சரி. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்கா நம்ம சனி பெயர்ச்சி, ஏழரை நாட்டு சனி, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு டவுட்டாவே இருக்கு. அதை பத்தின முழுசான புரிதல் இல்லாம இருக்காங்க. ஸோ நீங்க அதுக்கான ஒரு விளக்கம் தர முடியுமா? இப்போ ஏழு நாட்டு சனின்னு எடுத்தோம்னா அது ராசியிலேருந்து கணிக்கக்கூடிய ஒரு விஷயம். பெரும்பாலும் பார்த்தோம்னா ஒரு தோராயமாக சொல்கிறேன், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு ஹியூமரஸாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு சிரிப்பாகவும் இருக்கும். 3 ஏழு நாட்டு சனி ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் வருது வச்சுப்போம். அதனுடைய கணக்கு என்ன நீங்கள் 3 × 7.5. ஒரு 3 அஷ்டம சனி, அது ஒரு 7.5. 3 அர்த்தாஷ்டம சனி, இது மொத்தம் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 40 வருஷம் வந்துடும். அப்போ மனுஷனுக்கு வெறும் சனியை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறது, வேறு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நம்ம எல்லோரும் சாதாரணமாக ஒரு அறிவோடு இருக்கிறவங்களுக்கு இந்த கேள்வி. பெரும்பாலும் ஏழு நாட்டு சனி அப்படின்றது என்னன்னா, ஒரு காலகட்டம் மட்டும் அந்த டாப்பிக்கே கிடையாதுங்க. நம்மளுக்கு ஒரு 2000 வருஷமாக ஒரு அஸ்ட்ராலஜி, ஹிந்து அஸ்ட்ராலஜி, நம்மளுக்கு வேதிக் அஸ்ட்ராலஜி எது இருந்தாலும் சரி, இந்த ஏழு நாட்டு சனின்ற டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 11ஆவது 12ஆவது நூற்றாண்டுக்கு அப்புறம் ஸ்லோவாக வந்துட்டே வருது. இந்த உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் மீடியா, பிரிண்ட் மீடியாவும் சரி, இது வந்தோம்னா அது ஒரு வைடாக எல்லாருக்கும் பேசுகிற பொருளாகவும் தேடுற பொருளாகவும் இருக்குது. அடிப்படையாக ஏழு நாட்டு சனினால் யாருக்கும் பாதிப்பு இருக்காது. உங்களுக்கு இன்ஃபர்மேஷனு நம்ம எல்லாருமே பெரிய ஆளுங்களை தான் நம்ம சொல்லி எக்ஸாம்பிள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கிறோம், ஒரு ரஜினியை எடுத்துங்க, இவங்களுக்கெல்லாம் ஏழு நாட்டு சனின்றது வராமல் இருக்குமா? ஆனால் ஒரு 40 வருஷமாக நடிகராக பெரிய ஸ்டாராக இருக்காங்க. இப்போ நம்ம பிரதமர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் ஏழு நாட்டு சனியில் 2 வாட்டி பிரதமர் ஆனார். நம்ம பழைய முதலமைச்சர்கள் 2 பேருமே சரி, 2 பார்ட்டிலையும் சரி, அவங்களாம் முதலமைச்சர் ஏழு நாட்டு சனியில் தான் வராங்க. ஸோ ஏழு நாட்டு சனின்றது என்னென்னா, நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்னால ஒரு சேலஞ்சஸ், அதாவது வர ஒரு விஷயங்களை அதை மீறுறதுக்கு நம்மளுக்கு ஸ்கில் டெவலப் ஆகும் மனுஷனுக்கு. அதே மாதிரி பார்த்தாங்கன்னா சடனாக ஏதோ நம்மளை இணை புரியாத ஒரு பிரச்சனையோ ஏதாவது வரும், அதை ஓவர் கம் பண்ணுறோம். ஸோ மனுஷனை வளர்க்கறது தான் ஏழு நாட்டு சனியே கிடையாது, அடிக்கிறதுலாம் கிடையாது. அடிப்படையாக ஜாதகமே பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டி தான், நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு போகணும். அதை பார்க்கலன்னா கூட நல்லா இருப்பான் மனுஷன். ஒருத்தனுக்கு ஜோசியம் தெரிஞ்சாதான் வாழ்க்கை நடக்கும்ன்றதுலாம் கிடையாது, ஜோசியத்தை பார்த்தாதான்றது கிடையாது. ஜோசியம் பார்க்குறதுன்றது ஒரு வழிகாட்டி தான். ஜோசியம் ஒருத்தரை மிரட்டுறதுக்கோ உருட்டுறதுக்கோ பயமுடுத்துறதுக்கோ எல்லாம் ஜோசியம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு எப்படி தாய் எப்படி பேசுவாளோ அந்த மாதிரி அஸ்ட்ராலஜின்றது ஒரு வழிகாட்டியாக தான் இருக்கும். இப்போ ஏழு நாட்டு சனி பெரும்பாலும் யாரையும் அந்த காலத்துலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய புக் இருக்குமா, சனி மகாத்யம்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில். அது இங்கிலீஷில் இப்போது வைட்லி அவைலபிளாக இருக்குது. அது எழுதினவர் ஒரு அமெரிக்கன், ராபர்ட் சுவோடான்னு சொல்லிட்டு, த கிரேட்னஸ் ஆஃப் சாட்டர்ன்னு அந்த புக்கு பேர். அந்த புக்கு அடிப்படையாக படித்தாலே ஃபஸ்ட்டு ஏழு நாட்டு சனின்றது எப்படின்னா, நம்மளாம் சின்ன வயசில் நம்மளுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். அப்பா அம்மா தாத்தா நம்மளுக்கு எல்லாருமே நம்மளுக்காக அவங்க பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். ஏழு நாட்டு சனி இண்டிபெண்ட். நம்ம முயற்சியை நம்மளே தான் தேடணும், நம்ம முயற்சியில் நம்மளே தான் ஈடுபடும். ஸோ இதுதான் அடிப்படை ஏழு நாட்டு சனியினுடைய இது. இந்த அஷ்டம சனின்றது வர்றது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். அந்த ஒரு கடுமையான நேரமாக இருக்கும் அந்த 2.5 வருஷம். ஆனால் ஒரு 2.5 வருஷம் இருக்கிற சனினால் எதுவும் பாதிப்பு இருக்காதுங்க. ஒரு மாற்றம்ன்றது இப்போ அஷ்டம சனின்னு பார்த்தா ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 2 மாதம் சங்கடங்கள் இருக்கும். அடிப்படையாக கோச்சாரம் ஒரு மனுஷனுக்கு அன்றாட நிகழ்வுகளை கைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய மாற்றமும் புதனுடைய மாற்றம் சுக்கிரனுடைய மாற்றம்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் சந்திரன் ஒரு அடிப்படையான விஷயம் ஒரு 2.5 நாளைக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு அன்றாட நிகழ்வுகளை ஈவெண்ட்ஸை நம்மளுக்கு சொல்கிற விஷயங்களாக இருக்கிறது தவிர, இது வெறும் ஏழு நாட்டு சனி தான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுன்றது அடிப்படை ஆதாரமற்ற ஒரு விஷயம். இதுக்கு நிறைய பேர் பரிகாரம் தேடுறது, இதெல்லாம் முதல்ல பரிகாரம் அப்படின்னு நம்ம சொன்னாலே அடிப்படையாக மனிதன் தன்னுடைய சொந்த நினைவில் ஒரு கடவுளை வணங்குறதோ
ப்ரே பண்ணுறதோ இல்லை கோயிலுக்கு போகிறதோ அவனுடைய சொந்த முயற்சிக்கு தான் பலன்கள் நிறையா உண்டு. நம்ம மற்றவங்கள பண்ண சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து அது மனுஷனுடைய பயம் வந்து தேவையற்றது இந்த விஷயத்தில். அதான் சொன்னேன், 42 வருஷம் வெறும் சனியை பார்த்துட்டு தான் வாழ்க்கை நடத்தணுமே தவிர ஒன்றும் இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஏழ்நாட்ஸினுடைய அடிப்படை உண்மைகள் வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்மளுக்கு சடனாக ஒரு விஷயம் நடக்கிறதுனா அதை ஃபேஸ் பண்ண ஆட்டிடியூடு தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு தேவை. இதில் என்ன ஆகிடும்னா அடிமை ஆகிடும். இன்றைக்கி ஒருத்தருக்கு வந்து இப்போ மேஷ ராசிக்குன்னு வச்சு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. அவங்க எந்த வேலையும் பண்ணாமல் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு மனசில் இந்த ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு 7 சனி நடக்கிறது, நான் வந்து எதையும் வந்து பண்ண முடியாது, எது பண்ணாலும். அப்போது உங்களுக்கு வந்து மனிதனை வந்து ஒரு செயலற்ற தன்மைக்கு கூட்டின்னு போகிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. உண்மை அதுதான் வந்து. ஏன்னா அடிப்படையாக பார்க்குறப்போ 7 சனியில் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்ன்ற கதைகள் நிறையா. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. அது வந்து உங்களுக்கு நிறைய சான்று கொடுக்கலாம். அடிப்படையாக அஷ்டம சனி ஃபேஸ் பண்ணவங்களும் சரி எவ்வளோ எப்படி இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் கடுமையாக இருந்திருக்கு, ஒரு சில பேர் அதை கூட ஓவர் கம் பண்ணிட்டு இப்போ எடுத்துட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தான் நடக்குது. ஆனால் 11 குரு இருக்கான். ஸோ அவங்களுக்கு எந்த கஷ்டமும் ஒரு வருஷம் தெரிஞ்சிருக்காது. இப்போ அதே குரு வந்து 12ஆம் இடத்துக்கு வந்தால் சனியை வந்து பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ அது பெரிய இதெல்லாம் ஒரு எலாபரேட்டாக பார்த்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயமா அதை எடுத்து சொல்லணுமே தவிர நம்ம வந்து அதை வச்சு பெருசாக பயன்படுத்தினோம்னா அது வந்து பிரயோஜனம் இருக்காது. பொதுவாக மக்கள் சொல்கிறாங்க, இந்த சனீஸ்வரர் பிடிக்கும் போது ஒரு நல்ல பாடத்தை புகட்டிட்டு போவார், அந்த அந்த ஆளுக்கு வந்து அவங்க லைஃப் லெசன் ஒன்று கிடைக்கும், ஸோ போகும்போது ஒரு நல்லதும் சேர்ந்து செஞ்சுட்டு போவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா, இது வந்து கான்ட்ரடிக்டரி திங். பாடத்தை புகட்டுவார், நல்லது செஞ்சுட்டு போகிறாரெல்லாம் கிடையாது. அடிப்படையாக ஒரு ஆரோஸ்கோப் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ வந்து அந்த ஆரோஸ்கோப்பில் வந்து 3 விஷயம் கேரண்டிடுமா லைஃப்பில் வந்து. ஆரோக்கியம், எவ்வளோ நாள் அந்த மனுஷனுக்கு ஆயுஷ் இருக்குது, அதே நேரத்தில் வந்து எந்த சூழ்நிலையில் பிறந்திருக்கான், என்னென்ன இஷ்யூஸ், அவன் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறான், சப்போர்ட் சிஸ்டம் என்ன இருக்குது, இது 3ம் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் 7 சனி வழி நடத்தும். ஒரு அம்பானி ஃபேமிலியிலே அவனா பிறந்திருக்கான் வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டில் 3 பேருக்கு ஒரே வாட்டி 7 சனி நடந்தது. யாருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது நீங்களே சொல்லுங்கள். என்ன இருக்கும் பிரச்சனைன்னா, காலையிலேருந்து ஸ்மூத்தாக போகிறது வந்து அவங்களா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்திருப்பாங்க, அதில் பிரச்சனைகள் நிறையா இருந்து அது நடத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ பிரச்சனைகள்ன்றது நம்ம சூழ்நிலை மீறி வர விஷயங்கள் கிடையாது. முதல்ல மனுஷன் வந்து ஒரு எங்கே ஆரம்பிக்கிறானோ அது தகுந்த மாதிரி தான் பிரச்சனைகள் வரும். ஒருத்தர் பெரிய குடிகாரனாக இருந்தால் வச்சுங்களேன், அவனுக்கு எந்த 7 சனியும் தேவையே இல்லை. என்னைக்கு குடிக்க ஆரம்பித்தாலும் அன்றைக்கிலேருந்தே சனி தான். இதுதான் உண்மை. ஸோ பேசிக் ஹேபிட்ஸ் ஒருத்தனுடைய கேரக்டரை மிஞ்சி சனி வந்து எஃபெக்ட் பண்ணுறது இல்லை. 2வது சனி நடக்கிறப்போ 7 சனி ஒரே ஒரு பரிகாரம் தான். மனுஷன் ஃபஸ்ட்டு உழைக்க ஆரம்பிக்கணும். அதாவது சனிக்கு பிடிச்ச பரிகாரங்கள் வந்து தமாஷான பரிகாரங்களாக இருக்கும். சொன்னால் வந்து நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. நடக்கிறது இப்போ நம்மளாம் ஃபிசிக்கலி வாக் பண்ண மாட்டோம். ஒரு ஸ்லைட்டாக ஃபிசிக்கல் லேபர், உடல் உழைப்பு இருந்தாலே அதுவே சனிக்கு ஒரு பெரிய பரிகாரம் தான். அடுத்தது வந்து நம்ம வந்து திருநள்ளார் கோவில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஈஸ்வர க்ஷேத்திரம், சிவனுடைய கோவில். இது வந்து சனியினுடைய கோவிலாக காலப்போக்கில் அது வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு. ஆனால் ஈஸ்வரன் தான் நம்ம கும்பிடுறது. நம்ம கடவுளுக்கு நம்மளுக்கு கும்பிடுறதுக்கு என்ன வழி இருக்கோ, சின்ன பெரியவங்க என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்களோ அந்த வழியில் போய் கும்பிடுறதுக்கு தான் கோவில்கள் இருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் போகிறதும் தப்பு இல்லை. நம்மளுக்கு எது அவைலபிளாக இருக்கோ, பக்கத்தில் இருக்கோ, அதை நம்ம அணுகுனாலே எல்லா தீர்வும் கிடைக்கும். 2வதுமா, தமிழில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, கேடு வரும் பின்னே மதி கெட்டு விடும் முன்னே அப்படின்னு. அதாவது விதி வரத்துக்கு முன்னாடி முதல்ல நம்ம மனசு தான் எல்லா விதமாக நம்மளை கெடுக்கும். அப்போ அந்த ஒரு சீக்ரெட் தெரிஞ்சிட்டோம்னா எந்த ஒரு சூழ்நிலையும் மனுஷன் வந்து ஃபேஸ் பண்ணி வெளில வரத்துக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வர 17ஆம் தேதி வந்து சூரிய கிரகணம் நடக்க போகுது சார். ஸோ அதை நம்ம எப்படி அணுகணும்? ஸோ என்ன மாதிரியான பரிகாரம்? சூரிய கிரகணம்னா என்ன, சந்திர கிரகணம்னா சொல்கிறாங்க. 2 விதமான அதை விரிவுரை இருக்குது. கிரகண புண்ணிய காலம், கிரகணத்தினுடைய விளைவுகள்.
பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பழைய நூல்கள்னு பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது, சான்ஸ்கிரிட்லேயும் இருக்குது, எல்லா பாஷையிலையும் இருக்குது. பிருஹத் சம்ஹிதான்னு ஒரு பெரிய பழைய ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அந்த புக்கில் என்ன கிரகணம் பண்ணுறது நம்மளுக்கே கிடையாது. முதல்ல வந்து நாடுங்களுக்கு தான். அது என்னென்னா, ஒரு சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ வந்து அடிப்படையாக வந்து பூமியினுடைய இது வந்து ஒரு சின்ன மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து ஒரு நாட்டு மனிதர்களுக்கு ஒரு சோதனையாக வருதோ அந்த மாதிரி நாடுகளுக்கு தான் அந்த கிரகணம் வந்து வேலை செய்யும். ரெண்டாவது, நம்ம ஊர்லேயே அது இன்னொரு விஷயம் இருக்குது. கண்ணுக்கு தெரிகிற கிரகணம், கண்ணுக்கு தெரியாத கிரகணம். இந்த 17ஆம் தேதி வர கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாது, வெளிநாட்டில் தான். ஸோ அந்த கிரகணத்தை பற்றி பேச்சே கிடையாது. ரெண்டாவது வந்து கிரகண பரிகாரம்னு போடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிரகணம் ஒரு ராசியில் நடக்கிறதுனா அந்த நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் அது எங்கெங்கெல்லாம் இருக்கும். ஒரு ராசியில் ஒரு 3 கிரகத்துடைய நட்சத்திரம் வந்தால் அந்த 3 × அனதர் 3 ஒரு 9 ராசி கவர் ஆகிடும். எல்லாருக்கும் பரிகாரம் அது மாதிரி தான். பரிகாரன்றது 2 தான். கிரகண சமயத்தில் முடிஞ்ச மட்டும் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது, அவ்வளோ. தண்ணி குடிக்காமல் இருக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம எல்லாமே வெளியில் வாழ்க்கை முறை வேறு. நம்ம வீட்டிலே இருந்தால் அது வேறு விஷயம். நம்ம வந்து வெளில வரோம், சுற்றுறோம், அதெல்லாம் இருக்கும். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கிரகணம்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை மூடி இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? கிடையாது. கோயில் மட்டும்தான் மூடுவாங்க கிரகணம் டைம். ஸோ அந்த கிரகணன்றதை ஒரு இன்னொரு நம்ம வழக்க மொழியில் பீடைன்னுவாங்க, கிரகண பீடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு, சப்போஸ் நம்ம ராசிலேயோ நம்ம நட்சத்திரத்துலேயோ கிரகணம் நடந்தால், இப்போ ஒரு புதுசாக எழுதியிருக்காங்க, அமெரிக்காவில் கிரகணம் நடந்தாலும் இந்த ராசிக்காரங்கள்லாம் பரிகாரம் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு அர்த்தமற்ற செயல். வந்து பரிகாரன்றது என்னென்னா, அந்த நேரத்தில் நம்ம ப்ரேயரில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் அந்த மனசு போயிடுச்சு. இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு சாமி கும்பிட்றதுன்னு ஒன்று இருந்தால், இப்போ எல்லோரும் பழக்கப்படுத்திக்கிறதும் வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிற காலத்தில் அட்லீஸ்ட் ஒரு சைலண்ட்டாக இருக்கலாம். ஒரு இடத்துல அமைதியாக இருந்து அந்த 1 ஹவரை வந்து அந்த 1 ஹவரில் நம்ம ஒரு தப்பு பண்ண வேணாமல் இருக்கிறது என்னென்னா, அந்த 1 ஹவரில் வந்து எந்த விதமான போய் நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்றதோ, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கை டிஸ்டர்ப் ஆகிறப்போ நம்மளுடைய சிஸ்டமும் டிஸ்டர்ப் ஆகும், ஜீரண சக்தி இதெல்லாம் குறையும். அதை தான் சொல்கிறதான் தவிர கிரகணத்தினால ஒரு விளைவுகள்லாம் வந்து நீங்கள் ஆனால் எழுதுவாங்க, இது இப்படி நடக்கும் நிறைய எழுதுவாங்க. இதெல்லாம் நடக்குதான்னு நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு இருக்காது. இது எப்படின்னா, நம்மளுக்கு வர பரபரப்பான செய்தி தான், பிரேக்கிங் நியூஸ் தான். இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ், நாளைக்கு அது வந்து ரிலவெண்ட்டாகவும் இருக்காது. நம்ம இன்றைக்கி ஒரு பிரேக்கிங் நியூஸாக கொடுப்போம், அடுத்த நாள் அதை ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் எந்த மீடியாவுக்கும் இருக்காது. ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் டெய்லி வியூவர்ஷிப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஜாதகம் சொல்கிறது கூட. கிரகணம் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு நிறைய பஞ்சாங்கம் எடுத்திங்கன்னா, இதெல்லாம் பெரிய பிரச்சனையான விஷயம். ஒரு இடத்துல போட்டிருக்கும், நிறைய ஆக்சிடெண்ட் நடந்து செத்து போவாங்க, ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்கும், எரிமலைலாம் வெடிக்கும் அப்படின்னு. இன்னொரு இடத்துல வெள்ளம் வரும் அப்படின்னு. 3வது நிறைய பேர் வந்து தலைவர்கள் செத்து போவாங்க. தலைவர்கள் எப்போவுமே செத்து தான் போவாங்க. ஏன்னா எல்லாருமே 70 வயசு 75 வயசு மேலே இருப்பான். அவன்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அது நம்ம எது எழுதினாலும் கரெக்டாக இருக்கும், அப்படி கிடையாது வாழ்க்கை. வந்து இது நடக்கும்ன்றது வந்து யாருக்கும் தெரியாது. அவன் பிருஹத் சம்ஹிதாவில் என்ன சொல்கிறான், இந்த நேரத்தில் இந்த காலகட்டங்களில் சனியை வச்சு ஓரளவுக்கு உலகத்தில் எல்லா இடமும் ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க, சனியும் குருவும் வச்சு. ஸோ அப்போ அந்த ஒரு சில அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, சின்ன த்ரெட்டு, அந்த நூலை பிடிச்சிக்கிட்டு பார்க்கணுமே தவிர எல்லாமே அப்படியே நுனிப்பூலாம் எல்லாம் நல்லா நுனிப்பாக நடக்கும், அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே சார், இந்த கிரகணம் முடியும் போது வந்து குளிக்கணும், சாப்பாட்டுல எல்லாம் வந்து அருகம்புல் போட்டு வச்சிருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டேன். அடிப்படை ஒரு பயாலஜிக்கல் சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த சூரிய அஸ்தமனம் ஆறப்போ பார்த்தீங்கன்னா கொசு அதிகமாகும். சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு நீங்கள் ஜன்னல் மூடுறதெல்லாம் மூடலைன்னா அது இப்போ எல்லா இடத்துலையும் கொசு வந்துடுச்சு. 7வது மாடி கூட கொசு வருது, அந்த மாதிரி ஆயிடுச்சுலாம், பறவை மாதிரி பறக்க ஆரம்பிச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஏன் வருது, கொசு மட்டும் இல்லை, எல்லா இன்செக்ட்ஸும் ஆக்டிவ் ஆகிடும், பூச்சிங்க எல்லாம் ஆக்டிவ் ஆகிடும்.
ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா இந்த கிரகணம் வரப்போ இருள் சூறும். இருள் சூறுதுன்னா நம்மளுக்கு வேணால் இருள் சூடுறது வந்து சாதாரணமாக இருக்கலாம், ஏன்னா நம்ம லைட் போட்டுக்கிட்டுலாம் இருப்போம். பறவைகளுக்கெல்லாம் சடனாக ஒரு சந்திர கிரகணம் இது வரப்போ இந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் வெளில வரும். ஸோ அப்போ என்னென்னா சாப்பிட்றது ஜாகிரதையாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து இந்த நம்பிக்கைகளுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய வாழ்க்கை முறை இருக்குது அந்த நேரத்தில். அப்போ அவங்களுக்கு அந்த அக்சஸ் அந்த சாப்பாடுலாம் அந்த எண்ணெய் உழுந்திருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் அது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அவ்வளோதான். ஆனால் ஒரு விஷயம் அதில் உண்மை, என்ன உண்மைன்னா கிரகண காலத்தில் வந்து நம்மளுடைய மதத்தில் வந்து ஜெபம் பண்ணுறது பூஜை பண்ணுறதுல ரொம்ப விசேஷம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சூரிய கிரகணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதர் வேர்ல்டு கனெக்ட் ஆகணும். நம்ம ஆத்மாவும் ஒரு சுப்பீரியர் ஃபோர்ஸஸ் கூட டிவைன் ஃபோர்ஸஸ் கூட நம்மளோட கனெக்ஷன், அதாவது ஆன்மீகம்ன்றது என்னமோ அதுதான். நம்மளுக்கு தெய்வங்கள் தெய்வத்தினுடைய சார்பான விஷயங்களில் நம்ம ஆத்மா கனெக்ட் ஆகணும்னா இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தில் வந்து நம்மளுடைய உடம்பு கொஞ்சம் அமைதியாக இருப்போ டக்குன்னு நம்ம ஆத்மா வச்சு நம்ம அந்த சாதனையில் இறங்கினா ஓரளவுக்கு வளர்ச்சி உண்டாகும். ஆத்மா வளர்ச்சி உண்டாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான நேரம். எப்படியாப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அந்த நேரத்தில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் கடவுளை நினச்சான்னா அது சாதாரண நேரத்தை விட ஒரு 100 மடங்கு பலன் கொடுக்கறதுன்றது. ஏன்னா அந்த டைமென்ஷனுக்கு யாருக்கும் வந்து அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடுது. இப்போ எப்படின்னா லாட்ரி டிக்கெட் மட்டும் தான் லைஃப். நான் ஏதாவது இன்றைக்கி முருகர் கோயில் பண்ணால் அடுத்த நாள் காலையில் எனக்கு வேலை நடக்கணும், இல்லைன்னா அடுத்தது உடனே அது மேலே வெறுப்பு வந்துடும். நான் அங்கே போனேன் இங்கே போனால் எனக்கு ஒன்றும் நடக்கலாம். அப்படி அந்த பொறுமை விஷயம் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஓகே சார். ஸோ நம்ம அடுத்ததாக விரதங்கள் பற்றி பார்க்கலாம். என்ன மாதிரி விரதங்கள் வந்து கடைபிடிக்கலாம், அதை எப்படி கடைபிடிக்கணும்? விரதம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா முறை வழிபாடு முறை, ஓரளவுக்கு வாழ்க்கை முறை கூட. விரதங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சீசனை தாண்டி எதுவுமே இருக்காது. ஒரு அடிப்படையாக பார்த்திங்கன்னா இந்த பண்டிகை நேரத்தில் விரதங்கள் வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பிள்ளையார் சதுர்த்தி எடுத்துப்போம், விநாயகர் சதுர்த்தி எடுத்துப்போம். இந்த விநாயகர் சதுர்த்தியிலே அவங்களுக்கு என்ன எல்லார் வீட்லேயும் வந்து அந்த என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். பார்த்தா பிளாண்டாக இருக்கும், பரிகாரம்லாம் பிளாண்டாக இருக்கும். உப்பு கொழுக்கட்டை ஆகட்டும் எதுவுமே நிறையா அவங்களுக்கு வந்து மசாலா மாதிரி இருக்காது. அது வந்து பிளாண்டாக சாப்பிட்றது, அதாவது ஹாஸ்பிட்டலில் விட மோசமாக இருக்கும். நிறைய பேர் அதனால தான் அந்த கொழுக்கட்டைன்னு பார்த்தா ஓடிடும். அது வந்து உப்பு கொழுக்கட்டை இந்த மாதிரி நிறையா பண்ணுற விஷயங்கள் பார்த்தா நம்ம உடம்புக்கு இது சூட் ஆகும். அந்த காலகட்டம் வந்து வெயில் காலத்துலேருந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். அடுத்து வர கிருஷ்ண ஜெயந்தியில் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற அத்தனை பிரகாரம் பண்ணுவாங்க. ஊருக்குலேருந்து எல்லாம் பண்ணுவாங்க. என்னன்னா அப்போ உடம்பு ரெடி ஆகிடும், டைஜஷன். ஸோ அப்போ நிறையா சாப்பிடும். அதுக்கு அடுத்து வர தீபாவளி வருது வச்சுக்கணும், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா தின்னும். இதெல்லாம் என்னென்னா உடம்புக்கு சம்பந்தமான விஷயங்கள் தான். ஒன்று விரதம். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் விரதத்தில் வந்து நம்மளை அறிஞ்சோ அறியாமலையோ என்னுடைய பேர் மேலே எனக்கு பெரிய மோகம் இருக்கும். நான் இந்த மாதிரி எப்போ பாரு நான் நினச்சேன்னா ஒரு விஷயம் எனக்கு இப்படி நடந்தது, என்னை இப்படி சொல்லிட்டான், எனக்கு இன்னைக்கு காசு வரல, எல்லாமே நான் என்ன சார்ந்து தான் விஷயங்கள் வந்து காலையில் ஏந்தப்பலேருந்து நைட்டு தூங்குற மட்டும் கனவுல கூட எனக்கு சம்பந்தமான கனவு தான் வரும். இது வாழ்க்கையில் நடக்கிற இது. ஒருத்த வாழ்க்கை மாறணும்னா அடிப்படையாக ஒரு விஷயம் என்னென்னா அவன் மாறினா தான் வாழ்க்கை மாறும், அவன் மாறினா தான் சூழ்நிலை மாறும். கரெக்டாக இல்லையா? நான் டெய்லி வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் ஒரு 4 பேரை வந்து சாதாரண ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு டீ சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன்னா நான் எப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அடிப்படையாக மனுஷன் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசனை பண்ண வைக்கிறது வந்து ஒரு அதுதான். இப்போ நிறைய பேர் சபரிமலைக்கு போகிறப்போ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சில பேர் இன்ஸ்டண்ட்டாக 3 நாள் கூட மாலை போட்டு போகிறவங்க இருக்காங்க, ரொம்ப லாங்காக போகிறவங்களும் இருக்காங்க, 48 நாள் விரதம் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அந்த 48 நாளில் இருக்கிறதுல அவங்கள அறியாமல் அந்த வருஷத்தில் பண்ண தவறுகள் எல்லாத்தையும் எங்கெங்கே என்ன பண்ணாங்கன்னு ஒரு அனலைஸ் பண்ணுற ஒரு டைம் கிடைக்கும். ஸோ விரதம்ன்றது என்னென்னா செல்ஃப் ஆக்சுவலேஷன் ப்ளஸ் நம்ம ஆட்டிடியூடை மாற்றிக்கிறதுக்கு உண்டான பண்ணுற மாதிரியான ஒரு வழி இருக்கும். அது ஓகே. மைண்ட் சில வீட்டில் ஒய்ஃப் மட்டும் பண்ணுவாங்க. இப்போ ஒய்ஃப் பண்ணால் ஹஸ்பண்டுக்கு என்ன கிடைக்கும்னா
ஒய்ஃப் ரதத்தில் இருந்தால் ஹஸ்பண்டு கிடைக்காது இல்லை, சாப்பாடு எதுவுமே கிடைக்காது இல்லை. ஸோ அந்த அம்மா வந்து வழி நடத்துவாங்க ஹஸ்பண்டை வந்து. இதெல்லாம் போயிடுது. ரதம் என்ன இருக்குது அது என்ன எதுக்குமே இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது. அதாவதுமா லைஃப் இன்றைக்கி அதிகமான என்டர்டெயின்மெண்ட்டு, அதிகமான பொழுதுபோக்கு, அதிகமான கட்டாய கடன் வாழ்க்கை இதெல்லாம் வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சீரியஸாக நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் இருக்கும். ஒரு வீட்டில் வந்து அந்த காலத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு சந்தோஷமாக ப்ரைவேட்டாக ஒரு இடம் இருக்கிறது வீடு தான். அந்த வீடில் ஏதாவது ஒரு அக்கேஷன், ஒரு பர்த்டேவோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறப்போ 4 பேர் வந்து போகிறோம். டெய்லி யாராவது ஒரு 3ஆம் மனுஷன் உட்காந்தான் வச்சிங்களேன், உங்களால் ஒரு செயல் கூட ஈடுபடும். அந்த மாதிரி அடிப்படையான மாற்றங்களை இப்போ அவங்க வீட்டில் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் அம்மை போட்டிருக்குன்னு சொல்லுவோம். சிக்கன் பாக்ஸு அந்த மாதிரி சின்ன சின்ன அம்மை அந்த வீட்டில் அம்மை போட்டிருக்குன்றதுக்கு ஊரே எல்லார் வீட்டு வாசல்லையும் வேப்பலை தொங்குவாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. டிஸ்டர்ப் ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அம்மை போட்டுறவனுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் இருக்கும், உடம்பு ஃபுல்லாக வந்து எரிச்சல் எல்லாம் இருக்கும். ஸோ அவனால் அந்த இரிட்டேஷன் இருக்கிறப்ப அது சப்சிடைஸ் ஆகிற மட்டும் யாரும் போக மாட்டாங்க. அந்த விஷயங்கள் தான் வந்து நம்மளை பாதுகாக்குமே தவிர எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய யோசனை முறையை மாற்றுறதுக்கு தான் அது முதல்ல யூஸ் ஆகும். நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பான்னு சிந்தனை பண்ணுறதுக்கு அது ஒரு உரிய நேரமாக இருக்கும். தெய்வத்தினுடைய நம்மளுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு ஒரு அமைதியான ஒரு நேரமும் காலமும் தேவை. ஸோ விரதத்தினால தெய்வ நம்பிக்கை ஜாஸ்தியாகும். ஓகே சார். சார் இந்த சாமி கும்பிட்றதுக்குலாம் நல்ல நேரம் பார்க்குறாங்க இல்லையா? நல்ல நேரம் பார்த்து தான் சாமி கும்பிடணுமா இல்லைம்மா? சாமி கும்பிட்றதுக்கு எந்த நேரமும் கிடையாதும்மா. நீங்கள் குளிக்கிறீங்களோ பல்லு வளர்க்குறீங்களோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பூஜை பண்ணுறதுக்கு வந்து இப்போ சில தெய்வங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு வந்து குளிச்சாதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இருக்காங்க, எனக்கு ஒரு சில பழக்கம் இருந்தது ஒரு காலத்தில் இருந்துச்சுங்களேன். காலையிலேருந்து எல்லாம் சாமி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் தண்ணியே குடிக்கணும்னு. அது முடியாது. அது வேணால் நீங்கள் 19-20 வயசில் உடம்பு தாங்கும், 21 வயசில் தாங்கும். போக போக என்ன ஆகிடும்னா உங்களுக்கு வந்து ஏந்த உடனே தண்ணி குடிக்கணும். அப்போ என்ன பண்ணோன்னா நம்மளோட அடிப்படை விஷயங்கள் தான். சாமிக்கு நல்ல நேரம் பார்த்தாலேம்மா சாமி இல்லைன்னு தான் அர்த்தம். கடவுள் இருந்தால் கடவுளுக்கு வந்து நல்ல நேரமும் கிடையாது கெட்ட நேரமும் கிடையாது. கடவுளுக்கு எல்லாமே கடவுளுடைய நேரம்தான். அதாவது அவர் தான் எஜமானு, நம்ம வந்து அவருடைய வேலைக்காரன் மாதிரி. ஸோ அவருக்கு என்னத்துக்கு நல்ல நேரம் ஒன்றும் கிடையாது. எப்போ வேணால் நீங்கள் நினச்சிக்கலாம். அதுதான் அந்த ரைட் இருக்குது நம்மளுக்கு வந்து. இப்போ நீங்கள் வந்து ஒரு நாராயணான்னு சொல்கிறதுக்கோ இல்லை ஒரு நமசிவாயன்னு சொல்கிறதுக்கோ எந்த இதுவும் தேவை. எப்போ வேணால் சொல்லிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். நடந்து போயிட்டே சொல்லிக்கலாம், வேலை பண்ணிட்டே சொல்லிக்கலாம், கம்ப்யூட்டர் முன்னாடி சொல்லலாம். ஸோ தெய்வத்துக்கு எந்த நல்ல நேரமும் கெட்ட நேரமும் கிடையாதுன்றது தான் உண்மை. பெரும்பாலும் வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் வந்து பிரயாணம், முகூர்த்தம், ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு, வீடு ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு இப்போ 27 நட்சத்திரத்தில் வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு சில நட்சத்திரம்லாம் இருக்குது. நல்ல நேரங்களுக்கு ஒரு இதை சாய்ஸ் பண்ணுறது, அதுதான் வந்து முக்கியமான விஷயம். சார் இந்த செவ்வாய் தோஷம்னா என்ன? அதுக்கு நிவர்த்தி இருக்கா? அந்த கல்யாண தடைகளில் வந்து முக்கியமாக சொல்லப்படுறது வந்து செவ்வாய் தோஷமாக சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி வந்து அணுகணும்? அடிப்படையாக செவ்வாய் தோஷத்துக்கு வந்து நிவர்த்தி இல்லாமல் அதுக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி, ஒரு வயசு தான். ஒரு வயசு மட்டும்தான் இந்த செவ்வாய் தோஷன்றது சொல்லப்படுறது. நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்காது. இந்த செவ்வாய் தோஷம் பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணமோ இல்லையோ தவிர ஒரு பெரிய வல்லுனர், மனோ தத்துவ வல்லுனர் ஒருத்தர் இருக்கார். செக்மெண்ட் ஃப்ராய்ட் கீழே கார்ல் யுங்குன்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருந்தார். அவருடைய கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிளட் குரூப் வந்து ஓ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு அவர் ஒரு கண்டுபிடிச்சிருக்கார். ஆனால் செவ்வாய் தோஷம்ன்றதுமா இது ரொம்ப முக்கியமான விஷயம். மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கிடையாது, கடகம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கிடையாது, விச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களும் கிடையாது, தனுர் லக்னம் மீன லக்னங்களோடவங்களும் கிடையாது. அப்போ அடிப்படையாக பார்த்தீங்கன்னா மிதுனம், ரிஷபம், அப்புறம் வந்து கன்னி, அதுக்கப்புறம் வந்து துலா, இந்த மாதிரி ஒரு 6 ராசிக்கு இருக்கிற மாதிரி வரும். அது கூட செவ்வாய் வந்து மேஷத்தில் இருந்தாலோ விச்சிகத்தில் இருந்தாலோ
கடகத்தில் இருந்தாலோ, சிம்மத்தில் இருந்தாலோ, தனுசில் இருந்தாலோ, மீனத்தில் இருந்தாலோ, இங்கெல்லாம் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை. அடுத்தது என்ன சொல்கிறான்னா, ஒரு கல்யாணத்தை வந்து 25 வயசு ஒரு பொண்ணுக்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் கல்யாணமாகவே எடுத்துக்கிறது இல்லை. அவங்கள பொறுத்த மட்டும் என்னென்னா, இளமை காலங்கள் போயிடுச்சு. அப்போ வந்து 12 வயசில் கல்யாணம் பண்ணுறப்போ தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க கணக்கு என்னென்னா, ஒரு இளமையாக வந்து 15-16 வயசில் ஆம்பளை பொம்பளை இருப்பாங்க, சந்தோஷமாக ஒரு 20 வருஷம் வாழ்வாங்க. அப்புறம் 35 வயசுக்கு வந்தப்புறம் ஒரு பொறுப்புகள் அதிகமாகிடும். ஸோ இப்போ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதே நம்ம வந்து ஒரு 30 வயசில் தான் ஆரம்பிக்கணும். அவன் என்ன சொல்கிறான், அடிப்படையாக ஒரு 25 வயசு தாண்டிட்டாலே தோஷங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு தெளிவாக எழுதுகிறான். செவ்வாயினுடைய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் எந்த சூழ்நிலையில் ஜாதகம் இருக்குன்றதுக்கு பலன் ஜாஸ்தியே தவிர சொல்ல முடியுமே தவிர, செவ்வாய் தோஷத்துக்கு பலன்லாம் இருக்காது. நம்ம செவ்வாய் தோஷம் சொல்லி எல்லோரும் போயிடலாம். அந்த தோஷ நிவர்த்திக்கு நிறைய முறைகள் இருக்குது. வழிமுறைன்னா ஒவ்வொன்று வட்டார வழக்கு ஒவ்வொன்று இருக்கும். செவ்வாய் தோஷத்துக்கு வந்து கிராமத்தில் ஒன்று பண்ணுவான், சிட்டியில் ஒன்று பண்ணுவான், நிறைய பணம் இருக்கிறவங்க வந்து ஒரு மாதிரி பண்ணுவோம். எல்லாருக்கும் ஒரு விதமாக இருக்கும். அதை வந்து நம்ம எதுவும் குறையெல்லாம் சொல்லலாம். ஆனால் செவ்வாய் தோஷம்ன்றது பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. ஆனால் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்குண்டான பலன்கள். செவ்வாய் தோஷமே இல்லாத ஜாதகத்தில் செவ்வாய் பிரச்சனை கொடுக்குற ஜாதகம் இருக்குது. இப்போது ஒரு சிம்ம லக்னத்துக்கு 12 செவ்வாய் இருக்கிறதா நினச்சோம். சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. ஆனால் 12 செவ்வாய் நீச்சமானதுனால என்ன ஆகும், இருக்கிற சொத்துலாம் பறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய மற்ற காம்பினேஷன்லாம் தான். ஸோ அப்படி தான் பலன்கள் நம்ம பார்க்கணுமே தவிர, ஒரு தோஷம் இல்லை யோகன்றதெல்லாம் வந்து ரொம்ப எலாபரேட் பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதில் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும். ஃபார் சிம்பிள் ரீசன், உங்களுக்கு இன்றைக்கி டெம்பரேச்சர் இருக்குது. நீங்கள் சாதாரணமாக ஜரம்னு நினச்சிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த ஜரம் வந்து நம்மளுக்கு டெங்குவாக இருக்குமோ, அந்த ஃபீவராக இருக்குமோ, இந்த ஃபீவர், நீங்கள் ஒரு 100 சந்தேகத்தை கலப்புனீங்கன்னா 100த்துக்கும் டாக்டர்கிட்ட போனால் தான் விடை கிடைக்கும். சொந்தமாக விடை இருக்காது. இதெல்லாம் வந்து எனக்கு இந்த இருக்குமோ அது இருக்கிறோமோ. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயிற்று வலிச்சா எடுத்தவொன்னா கிடைக்கும், எனக்கு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா, எல்லாருக்கும் இப்போ ஒரு பயம் இருக்கும். கேன்சரை பற்றி தெரியுமோ தெரியாதா தவிர, ஆனால் கேன்சருக்கு உண்டான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வந்ததுனால எல்லாருக்கும் எனக்கு ஒரு கேன்சர் இருக்குமோ, நான் போய் பெட் ஸ்கேனை பார்க்கலாம், இந்த பயங்கள் தான் அதிகமாக இருக்குது. வியாதியை பற்றி பயம் இருக்கிற மாதிரி செவ்வாய் தோஷத்தை பற்றியும் பயங்கள் தான் அதிகமாக இருக்கே தவிர அது பெரும்பாலும் இருக்கிறது இல்லைன்றது தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே சார். சார் இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம் சார். இந்த ராசி பொருத்தம் பார்த்து வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அது வந்து எந்த அளவுக்கு சார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது? நிறைய பேர் வந்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண பிறகும் பிரிகிறாங்க. ஸோ அது வந்து சக்ஸஸ் ரேட்டே நம்மளால் கணிக்க முடியலை. இது எந்த மாதிரி சார் நம்ம பார்க்கணும்? ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டு. கழுதை குதிரை கூட ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்துடலாம். உங்கள் வீட்டில் ஒரு கழுதை பிறந்த டைமு, குதிரை பிறந்த டைம் பார்த்தா கூட பொருத்தம் பார்த்துடலாம். பொருத்தம் பார்க்குறதுன்றது ரொம்ப சின்ன வயசில் சைல்டு மேரேஜஸ், அதாவது பால்ய விவாகம் நடந்துட்டுருக்கிற காலத்தில் இந்த பொருத்தங்கள் வந்து பார்க்குறது வந்து ஒரு வழியாக இருக்குது எல்லார் வீட்டிலும். அதுவும் வந்து நான் சொல்கிறேன், பஞ்சாங்கம் பிரிண்ட் பண்ணுறது எவ்வளோ நாளாக இருக்கும் சொல்லுங்கள்? ஒரு 150 வருஷம் அவ்வளோதான் வச்சிங்களேன். பஞ்சாங்கம் பிரிண்ட் ஆகிட்டு ஒரு எல்லார் கையிலையும் இருக்கிறது தான். அதுக்கு முன்னாடி பஞ்சாங்கம் யாருக்கு தெரியும்? ஊரில் யார் அதை படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர்கிட்ட போய் பொருத்தம் பாருன்னா யாரும் சொல்ல மாட்டான். இவன் என்ன சொல்லுவான், என் மச்சினர் பொண்ணை கட்டிக்கு தான் இருக்கேன், ஒரு நல்ல முகூர்த்தம் இருந்தால் சொல்லுங்கள் சாமின்னுவான். உடனே ஒரு முகூர்த்தம் பார்த்து சொல்லுவானே தவிர பொருத்தம் பார்க்குற பழக்கம்லாம் யாருக்கும் கிடையாது. இது வந்து நம்மளுடைய அறிவு ஜாஸ்தியாகி அதுக்கு உண்டான அந்த சப்ஜெக்ட் படித்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஹேபிட் மாதிரி ஆகிடுதுண்ணா. சிகரெட் குடிக்கிற மாதிரி இந்த பொருத்தம் பார்க்கறது கூட. ஆனால் பொருத்தத்தினால எந்த பிரயோஜனமும் இருக்காதுண்ணா. சின்ன வயசில் கல்யாணம் பண்ணால் தான் அந்த பொருத்தம்ன்றது ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வேறு இப்போ புதுசாக ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறப்போ, சார் ரஜ்ஜு பொருத்தம் இருக்கா சார்? நான் சொன்னேன், இருந்தால் என்ன இல்லைன்னா என்னன்னு கேட்டேன். என்னென்ன
எல்லாரும் கல்யாணம் பண்ணி 10 குழந்தை பெற்றவங்களாம் இருக்கான், அவனுக்கு நட்சத்திரமே தெரியாது. இப்படிலாம் கேட்டிங்கன்னா அது வந்து அது போய் இறங்கியே தான் முடியும். என்னென்னா ஒரு ஜாதகம் எடுத்துட்டிங்கன்னா அடிப்படையாக வந்து ஒருத்தன் லூசுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்லை நீங்களே சொல்லுங்கள். பிஹேவியரை வச்சு நம்ம வந்து 10 பொருத்தம் பார்த்துறோம், கல்யாணம் பண்ணிட்டோம். அவன் ஒரு மென்டலாக இருக்கான்னு வச்சுங்களேன். மென்டல் சும்மா நான் கொலக்கொலை சொல்லுவேன். அவன் மைண்டு டீரேஞ்சர் பர்சனாக இருக்கலாம், சேடிஸ்டாக இருக்கலாம். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? கூட இருந்தவங்களுக்கு. ஜாதகம் பார்க்குறப்போ ஜாதகம் பொருத்தத்தில் நிறைய பாதிக்கப்படுறது பெண்கள் தான், ஆம்பளைங்கெல்லாம் கிடையாது. அவன் வந்து ஒருத்தன் செவ்வாய் தோஷம்னு ஒரு ஆம்பளை பையனுக்கு சொல்லிட்டா அவன் யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வெளியே தெரியாது. ஆனால் பெண்களுக்கு லவ் பண்ண அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு லவ்வரே கேட்பான், உன் ஜாதகம் என்னம்மா, உனக்கு ஏதாவது தோஷமாக இருந்தால் கூடிய வீட்டில் எங்கள் அம்மா கேட்டாங்கன்னு ஜாதகம் கேட்பான். இது நான் நேராக பார்த்துருக்கேன் நிறைய விஷயம். ஸோ இந்த பாதிப்பு உண்டாகிறதுனால 10 பொருத்தங்களில் வந்து ஜாதகம் பார்க்குறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தனுக்கு ஆயுஷ் எப்படி இருக்குது, என்ன வியாதி வரும், ஒருத்தனுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து ஒரு பையனுக்கு எப்படி இருக்குது, அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குது, ஏதாவது குறை இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணி எப்படி தொழில் பண்ணுவான், எப்படி வேலை பண்ணுவான், எவ்வளோ வருமானம் வரும், கடங்காரம் ஆவானா, இதெல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு ஜாதகம் நல்லா இருக்குது நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுக்கலாம். அதே மாதிரி பொண்ணுக்கிட்ட வந்து இந்த பையன் ஜாதகம் நல்லா இருக்குது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லாமே தவிர இதெல்லாம் பார்க்காமையே இப்போ புதுசாக ஒரு ஃபேஷன் இருக்குமா, ஒரு பர்டிகுலராக சுவாதி நட்சத்திரம் எடுத்தோன்னே என்கிட்ட, சார் எங்கள் நட்சத்திரத்துக்கு என்னென்ன நட்சத்திரம்லாம் பொருந்தமோ சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குறோம் அவனே சொல்லுவோம். அதாவது என்னென்னா நீங்கள் எங்கே ஃபீஸ் கேட்டுருவீங்களோ இல்லை பயன்படுத்துகிறீங்களோ, குறை இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குறை இருக்கும் அவன் ஜாதகத்தில், ஏதாவது பையனோ பொண்ணோ, அதை மறைக்கிறதுக்கு இந்த வெறும் பொருத்தத்தை வச்சு கல்யாணம் பண்ணிட்டு நிறைய அவஸ்தை நடக்கும். ரெண்டாவது, தெரியாத இடத்துல இன்றைக்கி ஏமாற்றத்துக்கு கல்யாணத்தில் பெரிய காரணம் என்னென்னா, ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ அந்த சூழ்நிலை தெரியாது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாலோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறோம் வச்சுங்க, ஒரு பொண்ணு அந்த பையனை மட்டும்தான் பார்ப்போம். அந்த பையன் அண்ணன் தம்பி எப்படி இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, அவங்க சொந்த பந்தம்லாம் எப்படி இருக்காங்க, போனப்புறம் தான் முதல்ல ஒன்றும் தெரியாது. ஒரு வருஷத்தில் எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா டிமெண்ட்ஸும். பெரும்பாலும் டெய்லி நியூஸ் பார்த்தீங்கன்னா அரேஞ்சு மேரேஜஸ் எல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு, காதல் திருமணம் தோல்வி ஆகிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். காதல் திருமணம் ஏமாத்துறது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. சீட்டிங், ஒருத்தர் சீட் பண்ணிடுது. அதில் வந்து பெரும்பாலும் நான் பார்க்குறது என்னென்னா சஃபரிங் வந்து பொம்பளைங்க தான். பொம்பளைங்களும் பிரச்சனைகள் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் குழந்தைங்களை கொள்றதெல்லாம் பார்க்குறது, இதெல்லாம் பார்க்குறப்ப மனசு ஒரு வேதனையாக இருக்கும். இந்த சமுதாய சீர்கேடுக்கு என்னடா காரணம்னா, ஒரு குடும்பத்தை பற்றி தெரியாமையே கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஒரு பொண்ணாக இருந்தால் கூட சில பையனை லவ் பண்ணால் இந்த பையனுடைய பேக்ரவுண்ட் செக்குன்னு ஒன்று இருக்குது. அவன் எப்படி சிகரெட் பிடிக்கிறான், எப்படி பைக் ஓட்டுறான், இதெல்லாம் சம்மந்தமே கிடையாது. அவன் கார் வந்தால் ஒருத்தங்க ஒரு பையன் காரில் வரானா கூட இது அவங்க வீட்டில் அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியாது. நிறைய பேர் வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட்டு கார் ஓட்டின்னு போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓன் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் கடன் இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரியாமையே நிறைய பெண்கள் அவஸ்தைப்பட்டு பண்ணுறதுனால ஜாதகம் பார்க்காம கல்யாணம், ஜாதகம் காமிச்சு கொடுத்துருமா. நீங்கள் ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் வரன்னு வருது, அந்த பையன் ஜாதகம் பார்த்தா அவன் சூழ்நிலை எப்படி இருக்கான்றது ஒரு உண்மையான ஜோதிடருக்கு தெரியும். அவன் சம்பாதிச்சுட்டு இருக்கானா இல்லையா, அவன் சொந்த பந்தம் எப்படி இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த முழுசாக அணுகுமுறை தான். உடம்புனா கை கால் இதெல்லாம் தனியாக கிடையாது. ஜரம் வந்தால் உடம்பு ஃபுல்லாக வரும், கையில் எங்கே பெயின் இருந்தாலும் உடம்பு ஃபுல்லாக அந்த பெயின் இருக்கும். அது மாதிரி இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு முழுமையான அணுகுமுறை இருந்தால் இந்த தவறுகள்லாம் நிறைய தவிர்க்கப்படலாம். அதுக்கப்புறம் நிறைய பரிகாரங்கள் இருக்குது. வாழை மரத்தை வெட்டினா சரியாயிடும். வாழை மரம் என்ன பண்ணுது, திருப்பி கேட்க முடியாது. நம்ம எதை வெட்டினாலும் சரியாக முடியாது. அடுத்துக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, தாலி கட்டிடு, ஏதாவது இதுக்கு தாலி கட்டியானா பையன் சரியாயிடும். இதெல்லாம் வந்து கிராமத்து வழக்கம். அவங்களுக்கு அதுக்கு மேலே தெரியாது. அவங்க சொல்கிறத வந்து நம்ம எதிர்க்கிறத விட அவங்க எந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஒரு 2 பேர் விவசாயிங்க, எவனோ சொல்கிறான் ஏதோ பரிகாரம் பண்ணுறான் பண்ணிக்கணும்னா நம்ம அதை குறை சொல்கிறத விட அதுதான் அவங்க வாழ்க்கை முறை, அவ்வளோதான். ஆனால் நல்லா ஒரு ஹை எஜுகேஷன் இருந்து நிறைய வசதிகள்லாம் இருந்து அவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் கோபம் வரதான் செய்யும்.
என்னென்னா இது அணுகுமுறை கிடையாது. அதாவது ஒரு வட்டார வழக்கில் என்னென்னமோ பண்ணுவாங்க. ஒருத்தன் சொல்லுவான், அந்த குழந்தை பிறக்கலையா, ஏம்மா போய் நீ அந்த மரத்தை சுற்றிட்டு வா அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஓகே. எல்லாம் தெரிஞ்சவங்க கூட அப்படியே இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஸோ ஒரு வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம். ஆனால் நல்லது கெட்டது சொல்கிற காலத்தை விட எது பண்ணால் ஒருத்தி சந்தோஷமாக இருப்பான்னு கூட நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு குழந்தை வந்து பொறுப்பாக இருக்கிற குழந்தைங்க, பொம்பளைங்க நிறைய பசங்கள்லாம் நிறைய பொறுப்பாக தான் இருக்கு. ஆனால் அந்த பணம் வர்றது வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு புருஷனை ஏதாவது பணமும் வருமானம் வந்தால் இது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால், இது நீங்கள் ஏன் தோஷத்துக்குன்னு சொல்ல வரேன்னா, அந்த ஹஸ்பண்டினுடைய பழக்கம் இருக்குது. நாங்கள்லாம் வந்து இது பெருமைக்கெல்லாம் சொல்லலை. 1970s பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் ஏதாவது வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா காசு எடுத்துன்னு போனால் பொண்டாட்டி கேட்பாங்க, இது எங்கேருந்து வந்தது. லஞ்சம் வந்தால் கிட்டே சேர்க்க மாட்டாங்க வீட்லேயே. அந்த மாதிரி பயந்து வாழ்ந்த ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு போலீஸ் ஃபோர்ஸில் ஒருத்தன் எவனாவது இருப்பானே தவிர லஞ்சம் வாங்குற, மீதி 9 பேர் நேர்மையாக தான் இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப அவசியம். பொருத்தமிட ஒரு முழுசாக நான் ஒரு பெரிய ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு பெரிய பணக்காரர், அவர் வந்து ஹைதராபாத்தில் இருக்கார். அவர் பொண்ணுக்கு இங்கே ஒரு வரணை சென்னையில், அவங்களும் பெரிய ஸ்டேட்டஸ் இருக்கும். பையனுடைய இப்போ இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இந்த பையன் எப்படி இருக்கா நீ ஜாதகம் பார்த்து சொல்லுன்னா. நான் ஜாதகம் பார்த்தேன். எனக்கு அதை விட முக்கியம் என்னன்னா, ஒரு 5000 ரூபா செலவு பண்ணி இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் வச்சு பண்ணி அந்த பையன் எங்கே போகிறான், என்ன வரான், அவனுடைய பழக்க வழக்கம் என்ன, அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் அவன் சூழ்நிலையை முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு பணம் பண்ணி செலவு பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுத்து அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு அடிச்சு அமிச்சு. இது ஏன் சொல்கிறேன்னா, நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசாரிக்க வேண்டியது அந்த காலத்தில் விசாரிக்கிறது இருந்தது. இந்த காலத்தில் அந்த விசாரிக்கிறதுக்கு வழி இல்லாதப்போ இன்வெஸ்டிகேஷனாவது பண்ணணும். ஏன்னா அதை வெளியில் தெரியாது, ஒருத்தனுடைய பழக்கம் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, சொந்தம் பந்தம்லாம் விசாரிப்பாங்க, இந்த பையன் எப்படி, அப்போ அவங்க எல்லாம் சொல்லிவிடுவாங்க. ஏதாவது ஒரு வீக்னஸ் நம்ம ஊரில் வந்து வாய்ப்பேச்சு கம்மியாக கிடையாது, கடைன்னு சொல்லிட்டோம், அந்த பையனா அவன் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. ஸோ அதை வச்சு அவங்களுக்கு ஒரு அணுகுமுறை இருந்தது. இப்போ அதெல்லாம் போயிடுது இல்லையா. அதனால் அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாதகம் முழுசாக பார்க்கணும், பொருத்தத்தை நம்பக்கூடாது, பொருத்தத்தை அவசியம் பார்க்கணும். ஆனால் கூட ஜாதகமும் சேர்ந்து பார்த்து தீரையும் விசாரிக்கணும். இந்த விசாரிக்காமல் நீ ஜாதகம் பார்த்தா கரெக்டாக இருந்தது கல்யாணம் பண்ண இப்போ பார் பிரச்சனை வந்தது, என்ன வேணா இருக்கலாம். இப்போ நான் ஒருத்தனுக்கு வந்து பெரிய யோகம் இருக்கும், ஜாதகம் சொன்னால் நான் அடுத்த நாளே போய் நெருப்பில் கை வைப்பேன்னா ஒன்றும் பண்ணாமல் இருக்கும். இயற்கை தான். வெள்ளம் வந்தால் உச்சமாக இருக்கிற ஜாதகமும் சரி, நல்லா இருக்கிற ஜாதகம் எல்லாரையும் அடிச்சுன்னு தான் போகும். அந்த மாதிரி வாழ்க்கை முறைன்றது வந்து நம்ம பலவிதமாக அணுகி விட்றப்போ அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓகே சார். சார் சிலர்லாம் வந்து ஒரே ஜாதகமாக இருந்தால், அதாவது ஒரே ராசியாவோ இல்லை ஒரே நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஒரே நட்சத்திரத்தில் முழு பொருத்தம் இருக்கும். நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு, 10 பொருத்தம் நல்லா இருக்கும். ஒரு நட்சத்திரம் வந்து திருவாதிரை, பொண்ணும் திருவாதிரை நினச்சிங்களேன், பொருத்தம் சூப்பராக இருக்கும். ஆனால் இவங்க எதுக்கு அதை கவுண்டர் பண்ணுறாங்கன்னா, 2 பேருக்கும் ஒரே தசை தான் நடந்தது, இவளுக்கும் ஒரு தசை கெட்ட நேரம்னா 2 பேருக்கும். அதெல்லாம் நான் ஒரு 100 பேரை காட்டுறேன். ஒரே நட்சத்திரம் ஏக நட்சத்திரமாவது 12 குடும்பங்கள் வந்து நல்லா இருக்கிறது காட்டுறேன். இது வந்து சாஸ்திரத்தினுடைய அடிப்படை கிடையாது. இதுக்கு நிறைய விளக்கங்களும் இருக்குது. லக்னத்தினுடைய நட்சத்திரம்னா அதெல்லாம் பார்த்து நிறைய விஷயங்கள் பார்க்குறது. இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களை தட்டி பழிக்கிறது. இப்போ நான் தான் ஒரு பெரிய ஆடு, அதனால் பக்தின்றதாகட்டும் இல்லை, நம்மள அடிப்படை ஒழுக்கம், அடிப்படை பக்தியெல்லாம் ரொம்ப அவசியம் மனுஷனுக்கு தேவை. அது இருந்தால் இதெல்லாம் ஒன்றும் அவசியமே இருக்காது. உங்களுக்கு ஓகே சார், லைஃப் நல்லாவே இருக்கும் எல்லாருக்கும். சார் இன்னைக்கு எங்கள் கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மக்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இதோட நம்ம அடுத்த எபிசோடில் இதோட நிறைய டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணி பேசலாம். இல்லை, நம்ம நிறைய இருக்குது. இது வந்து ஒரு கடல் மாதிரி, எல்லாரும் ஒரு எளிமையாக எப்படி சந்தோஷமாக வாழறதுக்கு வழி தேடணும். அதுதான் வந்து நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும். ஓகே சார், நன்றி. நன்றி, நமஸ்காரம். இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் பற்றி பல விஷயங்களை நம்ம பேசினோம். நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.